வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது சர்ஜமீன் அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல பிருத்திவிராஜ், கஜோல், இப்ராஹிம் அலி கான் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் இஷ்யூவை ஒரு மிலிட்டரி பேக்ராப்ல சொன்ன ஒரு கதை அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதையை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கோட் படம் மாதிரியே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு பயங்கர நேர்மையான மிலிட்டரி ஆபீசரோட பையனை தீவிரவாதிகள் கடத்திட்டு ஒரு தீவிரவாதியை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் வைக்கிறாங்க. ஆனா இவருக்கு மகனோட நாடுதான் முக்கியம் அப்படின்றதுக்காக அந்த தீவிரவாதியை சுட்டு கொண்டுடுறாரு. அண்ட் அதனால இவங்க கடுப்பாயி தீவிரவாத கும்பல் தன்னோட பையனை கொண்டுடுறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அவங்க கொல்லல. கிட்டத்தட்ட 9 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு திருப்பி அந்த பையன் வரவன் பயங்கரமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வரான் அப்படின்னே சொல்லலாம். வந்தவன் என்ன மாதிரியான சம்பவங்கள் பண்றான், டுவர்ட்ஸ் தென் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. ஆல்மோஸ்ட் கோட் படம் மாதிரியே இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்காக கோட் டீம் கேஸ்லாம் போட முடியாது. ஏன்னா அவங்களே அந்த படத்தை ராஜதுரை அப்படின்ற ஒரு படத்துல இருந்து தான் சுட்டிருப்பாங்க. இவங்களும் கோட்ல இருந்து தான் சுட்டு வச்சிருக்காங்க. பட் வச்சவங்க ஒழுங்கா வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை கன்வின்சிங்கா பண்ணல அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்த அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் இஷ்யூ அப்படின்றது அந்த படத்தோட ஒரு மேஜர் விஷயம். அது ஆரம்பத்துல ஓரளவுக்கு நீட்டா தொடங்கினாலும் போக போக சுத்தமா இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய காட்சிகள் பயங்கர எமோஷனலா இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் எந்த இடத்துலயுமே அந்த எமோஷன் அப்படின்றது ப்ராப்பரா கன்வே ஆகல. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. பட் கதையை விட அவுட் ஆஃப் த பாக்ஸ் போன மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. சுத்தமா அதுவும் கனெக்டடா இல்ல. அதே மாதிரி இந்த படத்தோட முக்கியமான மொமெண்ட்ஸும் நம்ம நிறைய படங்கள்ல பார்த்தனால ரொம்ப பிளாட்டா போன மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. பெரிய லெவல்ல நம்மள அமேஸ் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். அப்கோர்ஸ் அந்த காஷ்மீர் பேக்ராப்பா இருக்கட்டும், அந்த மிலிட்டரி ஆபரேஷன்ஸை காட்டின விதமா இருக்கட்டும், அது எல்லாமே நீட்டா தான் இருந்துச்சு. அண்ட் பிருத்திவிராஜ் அஸ் அ மிலிட்டரி ஆஃபீஸர் கன்வின்சிங்கா இருந்தாரு. அண்ட் அந்த இப்ராஹிம் அலி கானோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டா காட்டப்பட்டிருக்கும். இது எல்லாமே இருந்தாலுமே இந்த படம் ஓவரால் பார்க்கும் போது ஒரு லெஸ் இம்பாக்ட்ஃபுல் மூவி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜான படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, பாக்குறதும் பார்க்காதும் உங்க விருப்பம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.